அப்புறம் நெக்லஸ்ஸு, அப்புறம் சொல்லுங்க. பணமே இல்லைன்னு சொல்றீங்கன்னா நீங்க சொல்லுங்க. பணத்தெல்லாம் அவர் என்ன பண்றாரு? சவதரிச்சு ஏடிஎம்ல அடக்கிட்டாரு. பைபிள் அப்படிதான் சொல்லுது. பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏதோ ஆவிக்குரிய அப்படின்னா பிரேயர் தான் ரொம்ப முக்கியமானது. பிரேயர் மூலியமா தான் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும். அல்லேலூயா. ஒரு ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஜெபிக்கிற அந்த தேவனுடைய வல்லமை தான் என்ன பண்றோம்னா ஒரு பெரிய காரியங்களை செய்யுது. அல்லேலூயா. ஒரு பெரிய அற்புதங்களை கொண்டு வருது. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. அதன் மூலியமா தான் நம்மளுக்கு என்னது வழியை திறக்குது. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரா நடக்கணும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணவே மாட்டேங்க. நான் படுத்துனே இருப்பேங்க. நான் அப்படி பார்த்துனே இருப்பேங்க. நான் அப்படிதாங்க இருப்பேன். நான் பிறந்தது அது என்ன சொல்லுவாங்க, வெந்தது சாப்பிட்டு இதுக்கு தாங்க நான் பிறந்தேங்க. வெந்தது ஜான் வயிறுக்காக தான் நான் பிறந்திருக்கேன்னா நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. இல்லை, கர்த்தர் என்னை சுதந்திரிக்க வச்சிருக்கிறாரு, ஏசு எனக்காக ரத்தம் செஞ்சது எல்லாமே ஒரு துளிக்க நோக்கம் உண்டு. ஆமே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நான் கிறிஸ்தவனா இருந்தால் எப்படி இருக்கணும்னா வர வர கீழே போகக்கூடாது, வர வர விருத்தி அடையும். ஆமே. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றாரு, நான் எனக்கு வயசாயிடுச்சு இனிமேல் சுதந்திரிப்பனா அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன் 100 வயதுக்கு மேலே தான் ஆபிரகாம்னு சொல்லுங்க. அதனால வயசுலாம் கிறிஸ்தவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்தவனா எப்படின்னா காணப்படாத இருக்கிற நோக்கி இருக்கிற நமக்கு. அல்லேலூயா. காணவே இல்லைங்க. கர்த்தர் சொல்லியிருக்காரு, அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுப்பாய்ன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கல, பணம் எப்படி வரப்போகுது தெரியல, ஆனால் அந்த கடத்தை அடைச்சிருவாங்க. ஆமே. இந்த பலவீனம் மாறும். டாக்டர் சொல்றாங்க மாறவே மாறாது. ஆனால் ஆண்டவர் சொல்ற அவருடைய தழும்புகளால் குணமானீங்கன்னு சொல்றாங்க. அதனால அந்த நோயை மாறும். ஆமே. அல்லேலூயா. என் குடும்பம் விருத்திக்கு வராது என்ன சொல்றாங்க, தலையெழுத்து அப்படிதான் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்கிற என் தலையெழுத்து அவர் என்ன பண்ண சிலுவையில மாத்திட்டாரு. ஆமே. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் சவதரிச்சு வச்சேன். அல்லேலூயா. இந்த சவதரிச்சு வச்ச இந்த ஜாஷுவா காலேப் மட்டும் என்ன பண்ணாருன்னா போய் சுதந்திரிச்சாங்க. ஏன்னா அவன் காணப்படாத நோக்கி இருந்தான் பாருங்க, அதனால தான் சுதந்திரிச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. போன வாரம் நான் என்ன சொன்னேன்னா, அவன் 2 பேர் என்ன பண்ணாங்க, சுதந்திரிச்சாங்க. சுதந்திரிக்கும் முன்னாடி அவனுக்கு என்ன பார்த்தாங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க சொல்றாங்க, அந்த தேசத்தை நம்ம எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வோம். கீழே இருக்கிறவங்க எப்படி எளிதாக சுதந்திரித்துக் கொள்வோம் சொல்லிட்டு கழு தூக்குறாங்க. கழு தூக்கும் போது அவங்க சொல்றாங்க, இல்லை நான் பார்த்துட்டவன அந்த காற்று இருந்த நிழல் என்ன பண்ணுச்சு, விலகி போயிடுச்சு. அல்லேலூயா. பாருங்க, அப்போ தேவனுடைய காரியங்களை நான் சுதந்திரிக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும்னா என் வாழ்க்கையில நான் ஆவிக்குரிய மனுஷனா மாறணும். ஆமே. அல்லேலூயா. காலேப் எப்படி இருந்தாலும் வேற ஒரு ஆவியுடையவனா இருந்தான். ஆமே. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆவியில ஒவ்வொரு நாளும் அனலா இருக்கணும். நான் ஜெபம் பண்ண மாட்டேங்க, நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன்னா நீ என்ன பண்ண மாட்டேன், ஒரு சின்ன ஒரு எந்த காரியமும் என்ன பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. நீ தேவனுடைய பிரசன்னத்துல எப்பொழுதும் இருக்கிற ஒரு மனுஷன். நீ தேவனுக்குள்ள இருக்கிற வசனம் சொல்லுது, அவருடைய ஆவியினாலே என் உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படணும். பவுல் சொல்றாரு, ஆண்டவர் உங்க ஆவியினாலே என் உள்ளான மனுஷன் என்ன பண்ணணும், வல்லமையாய் பலப்படணும். சின்ன காரியத்தை செய்யறோமோ பெரிய காரியத்தை செய்யறோமோ தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாத எதுவுமே செய்ய முடியாது. ஆமே. அப்ப தேவனுடைய அபிஷேகம் பெற்ற அந்த காலேப் வேறு ஒரு ஆவி மனுஷனா இருந்தான். அவன் தான் சொல்றான், அந்த காத்திருந்த நிழல் என்ன பண்ணுச்சு, போயிடுச்சு. அல்லேலூயா. அதுக்கு நிறைய பேர் சொல்லுவேன் நான், நீங்க செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க. அவங்க சொல்லுவாங்க, எப்படி பாஸ்டர் பண்றது, எப்படி செய்யறது பாஸ்டர், என்னால முடியலன்னு. இல்லை, நீங்க செய்யுங்க, கர்த்தர் ஓப்பன் பண்ணிட்டார். ஏன்னா அந்த அந்த அதுக்கு மேலே ஒன்று அப்படியே போய் வந்து பாருங்க, அது இப்ப இல்லை. அல்லேலூயா. உங்களை முடியாத, உங்களை மேல கொண்டு வர முடியாதபடிக்கு ஏதோ ஒரு சாபம், ஏதோ ஒன்று தேவையில்லாத அங்க இருந்து பாருங்க, அது போனதை என்ன பண்றோம்னா பார்க்க ஆரம்பிச்சுன்னு சொல்றோம். நீங்க கால் எடுத்து வச்சுங்க, சுதந்திரித்துக் கொள்வீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நிறைய சொல்ல முடியும், நிறைய சாட்சி சொல்ல முடியும். 30 வருஷம் ஊழியத்தில் நான் இருக்கிற நிறைய சாட்சி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாட்சிலாம் என்னால சொல்ல முடியும். ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு அங்கே எந்த காரியமும் கிடையாது. அந்த கிணறுல ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு சாத்தியமே கிடையாது.
ஆனால் அவங்க மனசு என்னன்னா வீடு கட்டணும்னு நினச்சிக்கலாம். அப்போ அவங்க ப்ரேயர் மீட்டிங்ல நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வீடை கொடுத்துட்டாரு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒய்ஃபும் அவங்க வீட்டுக்காரும் அவங்க ஒய்ஃபும் பேசுறாங்க. பேசும்போது என்ன பாஸ்டர் நம்ம யோசிச்சோம், அவர் சொல்றாரு, அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாருங்க, குழந்தை என்ன பண்ணோம், குழந்தைங்க பால் ஆற்றும் போதே பாருங்க, பாலையே பார்த்துங்க ஏங்க பால் வரப்போகுது நம்புது. அது நீங்கள் பாலை ஊற்றி வேற எதுக்குன்னா போடுறீங்கன்னா அதுக்கு தெரியாது, ஆனால் பால் வரப்போகுது அப்படின்னு நம்புது. குழந்தை போல விசுவாசிக்கணுமா பாருங்க. அப்படியே விசுவாசிச்சாங்க பாருங்க. விசுவாசி என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அன்னைக்கு சொல்லிட்டு வந்தோம், மறுநாள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாங்க பாஸ்டர் நாங்கள் வந்து வீடு கட்டணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அம்மா நான் சொல்லலை, ஆண்டவர் சொன்னாங்க, அதனால நான் சொல்லிட்டேன். நான் கட்டணும்னு நினச்சா 10 வருஷம் வராதுமா, அதனால ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன், நான் யோசிச்ச மறுநாள் போனால் கல் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனால், அவங்க பெரிய பெரிய நாடு போய் பைப்புங்கெல்லாம் வச்சு மேலே ஷீட்லாம் இருக்குல்ல, ஷீட் போடுவாங்க, அதுக்காக எடுத்து வச்சுக்கிறாங்க. பாஸ்டர் இந்த பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்றரை, இதில் ஒரு போஸ்ட் வைங்க பாஸ்டர். என்னம்மா போஸ்ட் வைங்க, இல்லை டென்ட்டு தான் போட போகிறாங்க. சரி நான் சொன்னேன், இவங்க விசுவாசம் என்ன பண்ணல, சரி பரவாயில்ல டென்ட்டு தான் போடுறேன் அப்படின்னு சொல்லி டென்ட்டு போட்டாங்க பாருங்க. டென்ட்டு போட்டு கட்டும்போது ஒருத்தர் சொன்னாரா, எதுக்குமா நீ டென்ட்டுலாம் போட்ட, நான் செவ்வறு வைக்கிறதுக்கு ஆசைப்படுவேன் ஆளுங்களுக்கு. அப்போ ஆளுங்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேமஸ். ஆளுக்குள்ள கடுத்து வந்து அடக்குனாரு பாருங்க. அடக்கிலே அதுக்கு முதல் ஒருத்தர் சொன்னாரா, இன்னும் ஆளுக்குள்ளக்கு போடுறேன், எதுக்குமா போடுறேன், கொஞ்சம் நடு என்ன பண்ணுறேன், கம்பி வச்சு காலமே போடுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களா, காலத்துக்கு காசுலாம் எங்கிட்ட. அவர் சொன்னவர் யாருன்னா கைலாங்கல்ல. அவர் என்ன பண்ணாரு, கைலாங்கல்லேருந்து கம்பிலாம் எடுத்து வந்து கொடுத்து காலை நிற்க வச்சாச்சு. காலை நிற்க வச்சோன்னே பாஸ்டர் வந்தாருமா, காலை தான் நிற்க வச்சாச்சு, ஆளுக்குள்ள கல்லாம் இறங்கிச்சு, நீ என்ன பண்ணுறேன்னா தலைமே போட்டுருமா. ஐயா என்கிட்ட காசு இல்லையா. அவர் தான் சொன்னார், காசு இல்லையா, பரவாயில்ல, நான் வந்து எனக்கு வந்து அந்த கல் கொடுக்குறோன்னா என்ன கொடுக்குறோன்னா எனக்கு தெரிஞ்சதுன்னா நீ கொஞ்சம் கொஞ்சமாக கொடு, நான் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டாரு, கட்டேன். இதெல்லாம் எவ்வளோ நாளில் முடிஞ்சதுன்னா 2 மாதம் வீடு ஃபினிஷ். வீடு போய் ரிபன் கட் பண்ணுறதுக்கு போன மாதிரி சொன்னால் சூப்பராக இருந்தது வீடு, அவ்வளோ நல்லா அழகாக பண்ணாங்க. காசு என்ன கிடையாது, பக்கத்தில் காசு சொல்லுங்க, விசுவாசம் தான். வெறும் கையில் மனம் போடு, அவங்க பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆவிக்குரியவனா சொல்லுங்க, ஆவிக்குரியவனா ஆக்காதத இது சொன்னுச்சுன்னா இது விசுவாசிக்கிறோம்னா விசுவாசி. ஆமென் அல்லேலூயா. நான் திருப்பி சொல்கிறேன், ஆரோக்கியம் பேர் வச்சுன்னு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. ஆமென். பேரே விசுவாசி, ஆனால் ஒன்று கூட நம்ம விசுவாசம் சாதிச்சிருக்க மாட்டேன். அல்லேலூயா. பேரே ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய காரியமே இருக்காது. ஆனால் பேருக்கும் என்ன இருக்கணும், பேருக்கு நமக்கு என்ன பண்ணணும், சம்பந்தம் இருக்கணுங்க. சம்பந்தம் எல்லாம் வேஸ்ட்டுங்க. ஆமென் அல்லேலூயா. சம்பந்தம் இருக்கணும், பக்கத்தில் சம்பந்தம் இருக்கணுங்க. சம்பந்தம் இல்லைன்னா அந்த 10 பேர் தாங்க. நீ சம்பந்தம் இருந்ததுன்னா காலேஜ் ஜோஷுவா. ஆமென். எந்த டீமுங்க சொல்லுங்க, நாங்கள் எல்லாருமே காலேஜ் ஜோஷுவா டீம். ஆமென் அல்லேலூயா. சரி, இப்போ இந்த டீம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த டீம் பாருங்க, இந்த டீம்ல 2 பேர் இருந்தாங்க. இந்த டீம்ல உறுப்பினர் ரொம்ப கம்மி. ஆனால் 2 பேர் பார்த்தீங்கன்னா பாருங்க, எப்பவுமே பார்த்தீங்கன்னா டீம் வந்து உலகத்தில் டீம் வந்து அதிகமாக இருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஆனால் இது பரலோகத்துடைய செட்டப் என்னன்னா, யாக்கோ வேணும் கொஞ்சம் போதும். ஆமென். 2 பேர் போதும். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்கள் வீட்டுக்காரர் நானும் எல்லாருமே தேவை. எங்க பசங்களும் தேவை கிடையாது, 2 பேர் போதும். ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தர் ஆமாம் சாமி பண்ணணும், ஒருத்தர் சொல்லணும், இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, 2 பேர் போதும். சொல்லுங்க, 2 பேர் போதும். என்ன பாஸ்டர் நான் நினைச்சேன் என் பசங்க ஜோம் பண்ணேன், இல்லை 2 பேர் போதும். அவங்க இல்லை 2 பேர் போதும். பைபிள் அப்படிதான், ஒருவர் 1000 20 10000 பேர், 2 பேர் பாருங்க, பெரிய தேசத்துக்கு சுதந்திரிச்சிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, இல்லை காத்து நிழல் அவங்க விட்டு போயிடுச்சு. இந்த 10 பேர் கழுத்து நானும் பாருங்க,
அவங்க கள்ள தூக்குனாங்க பாருங்க அடிக்கிறதுக்கு. காற்று நிழல் போச்சுன்னு சொன்னோடனே அவன் யோசிக்கிறான், டேய் எனக்கு தெரியாது எப்படி இவனுக்கு தெரிஞ்சது. ஜன கிறிஸ்தவங்களுக்கு எப்படி தெரியுமா? நான் 10 வருஷமா இருந்தேன், நான் 20 வருஷமா இருந்தேன், நான் எடுக்க ஒன்று ஒரு வீடு கூட கட்ட முடியல, ஒரு காரியத்தை கூட சாதிக்க முடியல, இப்பதான் ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்க பயங்கரமா செய்யறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பயங்கர யோசனை. அல்லேலூயா. பாருங்க ரொம்ப ஈஸி, 2 பேர் போதும். அல்லேலூயா. சரி, அப்ப இந்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னா பைபிள் நான் சொல்லுது, இப்போ காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு நீங்க எந்தெந்த ஒவ்வொருத்தரும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனசுல வச்சிருக்கேன். சரி, இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அப்படியே 2 கொரிந்தியர் போங்க. 2 கொரிந்தியர் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனை பார்த்து ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கு? எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கு? அப்படி திருத்தின்னு முடிக்காதீங்க. எப்படி இருக்க ஆதலால் அப்படின்னா நிறுத்தி மேலகத்தை வாசி. ஆகையால் இது முதற் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். பாருங்க, ஏன் மாம்சத்தின்படி அறிய மாட்டாங்களா? நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தேன். நான் யாரு? புது சிருஷ்டி. அல்லேலூயா. பழசு கிடையாது. பழசு நம்ம தான் யோசிப்போம், பழசு தானே யோசிப்போம். இல்லைங்க காசே இல்லைங்க கையில், நாங்கள் போய் 2000 ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தா 1000 தான் கொடுக்குறீங்க. இது பழைய சிருஷ்டி. புது சிருஷ்டி சொல்லுது, நாங்கள் 1000 தான் அந்த கையில். எப்படிங்க? ஆண்டவர் சொல்றாரு, நான் சாலமோனுக்கு உடுத்துனது போல உனக்கு நான் உடுத்துவேன். வார்த்தை வந்துச்சு. புது சிருஷ்டி சொல்லுது, ஆமாம் சாலமோனுக்கு அழகாக உடுத்தினாரு, எனக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? 2000 மேலே கொடுப்பாரு. அல்லேலூயா. கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நின்று கொடுக்க மாட்டாரு. நம்ம என்ன பண்ணோம்? கால் எடுத்து வைக்கணும். கால் எடுத்து வைக்கும் போது கடையை காட்டுவார் ஆண்டவர். எந்த கடைக்கு போகணும்னு பாருங்க. இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. 30 வருஷத்துல காட்டினாங்க. டைரக்ஷன் தான் காட்டுவார். டைரக்ஷன் படி போவோம், டைரக்ஷன் மட்டும் போகும். ஆனால் காசு தான் தெரியாது. டைரக்ஷன் தான், டைரக்ஷன்லேயே போய் நிறைய காரியத்தை சுகந்திரிச்சிடும். அல்லேலூயா. ஆவிக்குரியவனா என்ன தெரியுமா? அவர் காட்டு டைரக்ஷன். மாம்சம் தெரியுமா சொல்லும், நீ ஏன் அங்கே போற? அங்கே ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, என் மாம்சம் கூட சொல்லும், பாருங்க நான் ஊழியக்காரனா இருக்கிறேன். ஊழியக்காரனுக்கு எதில் போச்சுங்க? ஊழியத்தில் போச்சு. அப்போலாம் 1 கிலோ அரிசி 17 ரூபா 15 ரூபா அந்த ஸ்டார்டிங். 1 கிலோ அரிசி 15 ரூபா. பால் 10 ரூபா. நல்ல அரிசியாக 15 ரூபா. அதுக்கப்புறம் மதியம் பால் 6 ரூபா. பாருங்க, அப்போல்லாம் காணிக்கையே 20 ரூபா கொடுத்தா பெரிய விஷயம், 50 ரூபா கொடுத்தா ரொம்ப பெரிய விஷயம். இப்போ மனசு, இப்போ 1 கிலோ அரிசி வேணும், காய் எல்லாமே வேணும். எவ்வளோ தேவை எனக்கு? யாருக்கெல்லாம் கணக்கு தெரியும்? 50 ரூபா வேணும்ல. ஆனால் 20 ரூபா கொடுத்தாங்கன்னா போய் நல்ல ஒரு ஃபேமிலி. அதே ஒரு 50 ரூபா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா ரிச்சான ஃபேமிலி. அப்படின்னு மனசு என்ன தேவைன்னா, இன்னைக்கு என்ன இருக்குது? தேவை இருக்குது. மனசு சொல்லும், அங்கே போங்க நல்லா இருக்குது. என்ன தெரியும்? பாருங்க, ஊழியக்காரன் ஆண்டவர் பாருங்க, அங்கே போனால் என்ன தெரியுமா வரும்? 50 ரூபா கொடுக்கும்போது ஆசை என்ன தெரியுமா பாருங்க. சந்தீப்னு ஒரு தம்பி இருக்கான். அவனுக்கு எனக்குலாம் என்ன பண்ணுவான்னா 50 பைசா 25 பைசா அப்படி தான் லாஸ்ட்டில் கணக்கு பண்ணி லாஸ்ட்டில் ஒரு 4 ரூபாய் டிக்கெட்னு வரத்துக்கு அது சேர்த்து வரும். அப்படி தான் காணிக்கை தான் வரும். பாருங்க, அந்த காணிக்கையை எடுத்து சேர்ப்பு பாருங்க. சேர்த்து என்ன பண்ணுவோம்? திடீர்னு பார்த்தீங்கன்னா அது யாருக்கும் கேட்பாங்க, டக்குன்னு அதை கொடுத்துட்டு வந்துடும். ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா இது போல நடத்துவார். நடத்தும் போது நம்ம தேவை ஒன்று இருக்கும். ஆனால் அந்த தேவைக்கு விட இதை நடத்துவார் பாருங்க. இதை நடத்தும் போது கொடுக்கறதுக்கு மனசு வருமா? ஏன்னா எனக்கு எவ்வளோ தேவை? எவ்வளோ தேங்க? 50 ரூபா தேவை. ஆனால் வந்ததே என்னன்னா மொத்தமே 10 ரூபா தான் வந்திருக்கும். அதை யாருக்குன்னா கொடுத்துன்னு சொல்ல கொடுத்துட்டு வந்துடும். ஆனால் கொடுத்துட்டு வந்துடுவோம் பாருங்க. வீட்டில் வரும்போது பார்த்தா நான் யோசிச்சுக்கோங்க, வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஒரே
டென்ஷனாக இருக்குது அப்படின்னு மனசு வந்தா வீட்டில் சொல்லுவாங்க, இன்னைக்கு பிரியாணி. எப்படியா பிரியாணி வந்து இந்த ஒருத்தர் வந்தார், அவர் பிரியாணி கொடுத்தாரு. அல்லேலூயா. நான் யோசிப்பேன், பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் காசு கொடுத்துட்டு ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, பிரியாணி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இன்னொரு டைரக்ஷன் நடத்துறாரு. காசு கொடுக்குற காசுக்கு போங்க, காசு இதே மனசு பிச்சைக்கார பற்றி பாருங்க. இந்த ஊழியக்காரங்களுக்கு அப்படியே எப்படி சொன்னால், அவருக்காக வேலை செய்கிறோம், வானத்துக்கும் பூமிக்கும் போஷிக்கிற ஒரு வேலை செய்யணும். எவன்க வேலை செய்யணும், மொத்தம் ஃபாரின் கம்பெனியில் ஒரு எப்படி அமெரிக்கா கம்பெனியில் வேலை செஞ்சால் எப்படி இருக்கும், அவங்க எப்படி போவாங்க, அவங்க முன்னாடி ட்ரெஸ்ஸாக வருவாங்க. அவன் மனசே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் தான் யோசிக்கும். ஏன் அவனுக்கு எங்கெங்க சேலரி பாருங்க. நம்ம அதை விட மேலே இருக்கிறதுக்கு ஊழியர் செய்யுங்க, இந்த உலகத்துக்கே படியாளருக்கு ஊழியர் செய்யணும். ஆனால் இந்த புத்தி பாருங்க, ரொம்ப இந்த ஊழியக்காரர்கள் சிலர் ஆனால் உண்மையாக சொல்கிறாங்க, இந்த புத்தி மாறிச்சுனால என்ன மாறுது, திருப்பி மனசு தான் வரும். இப்போ தான் போச்சார்ல, காசு கொடுத்துட்டு சொன்னார், பிரியாணி பண்ணார், அது மறந்துட்டு என்ன பண்ணுவோம், திருப்பி யோசிக்கணும், திருப்பி காசு திருப்பி வாங்கினா அவங்க மனசு அதே போல் ஆட்கள் கிடைப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டு தோணும், அந்த ஒரு போட்டு தோணுது. சரின்னு சொல்லிட்டு வரும்போது மனசு என்னன்னா திருப்பி ஒன்று யோசிக்கும். இன்னொன்று யோசிச்சு என்ன பண்ணோம், அங்கே போகலாம். அங்கே போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு வந்துருக்கீங்க பாஸ்டர், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, இப்போ தான் பாஸ்டர் நீங்கள் வருவீங்க. அப்போ தான் ஃபோன் கிடையாது பாருங்க, அந்த 500 ரூபா ஃபோனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபோன் கிடையாது, ஃபோன் பண்ணலாம் பார்த்துட்டு அதெல்லாம் இருக்காது. இப்போ போய் வந்துட்டு பாஸ்டர், அதுக்கப்புறம் சரி வந்துட்டு என்ன பண்ணுறது, ஜெபம் பண்ணும்போது தெரிஞ்சிடும் வராது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனால் என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன பண்ணாலும் பயங்கர ப்ராபஸ் கொடுப்பாரு. நம்ம யோசிச்சு பண்ணாது இங்கே வந்து பயங்கர ப்ராபஸ் போயின்னு இருக்க பாருங்க, நிறுத்தவே முடியாது கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இங்கேருந்து காணிக்க ஓப்பன், நம்ம ஜனன்ற ஓப்பனாக பேசுகிறோம், காணிக்க வராதுன்னு தெரியும். ஆனால் ப்ராபஸ் பயங்கரமாக வரும். இவங்க பாருங்க கேட்பாங்க, கேட்டு ஆசை சொன்னாங்க, பாஸ்டர் எங்களுக்காக பாரப்பட்டுச்சோம் நீங்கள், ஆனால் என் கடையில் கொடுத்து நான் யோசிப்பேன், தெரியும் ஃபஸ்ட்டே தெரியும் எனக்கு தான் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம். ஆனால் பாருங்கள் எங்கள் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க பாஸ்வேர்டு நல்லாரு, அவங்க நல்லா ஜோம் பண்ணுவாங்க, அவங்க கூட்டு வரணுவாங்க. பாருங்கள் இவங்க என்ன பண்ணுவாங்க, 2-3 கனெக்ஷன் என்ன பண்ணுவாங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜோம் பண்ணி 1 மணி நேரம் ஜோம் பண்ணுவோம். அவங்க சில கனெக்ஷன்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அங்கே போனீங்கன்னா அவங்க பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க தெரியுமா, எப்பா இவங்க பயங்கரமான, ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முன்னாடி போயிட்டு வழியை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இவங்க போய் வழியை ஓப்பன் பண்ணதுனால பேர் என்ன பண்ணுவாங்க, பயங்கர பேர் தூக்கி அப்படியே பெருசு. அவங்க பார்க்கும் போதே என்ன எப்படி பார்ப்பாங்கன்னா, ஐயோ எங்கேருந்தே வந்துக்கிறாரு பாருன்ற மாதிரி பார்ப்பாங்க. பாருங்க பார்க்க பார்வை மனசு எந்த அளவுக்கு யோசிக்கிறோ அந்த அளவுக்கு உள்ளிருந்து வெளியே வரும். வசனம் அப்படிதான் சொல்ல, தாகம் உள்ள உண்மை, ஒருவன் தாகம் உள்ளவனா இருந்தான். அது எங்கே தாகம், இப்போ கூட மெசேஜ் பாருங்க, தாகம் இருந்தாலும் உள்ள இருந்து வெளியே வரும். இங்கே மேட்ரு கிடையாதுங்க, இங்கே தான் மேட்ரு. அப்போ அவங்க தாகத்தோடு இருக்கணும் பாருங்க, அவங்களுக்கு இன்னும் ப்ராபஸ் பயங்கரமாக வரும். அப்போ அவங்க ப்ராபஸ் வந்து அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க உண்மை புரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கையில் வச்சு இந்த இடத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கினாங்க, ஆண்டவர் ஏடிஎம் ஒரு இடத்துல இல்லை, அவர் ஏடிஎம் பல இடத்துல இருக்குது. இந்த ஏடிஎம் கார்டு போட்டா இங்கே பணம் வரலாம், இன்னொரு இடத்துல போட்டு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் சொல்கிற இடத்துக்கு போ, எங்கே தேவையோடு அங்கே போ. நான் அப்புறம் யோசிச்சிட்டேன், எங்கே போனாலும் காசு கொடுக்குறது அவர் தான். இங்கே ஏடிஎம்மில் காசு இல்லை, இங்கே எந்த பலத்தோடு செய்யணுமோ இன்னொரு ஏடிஎம்மில் போனால் அங்கே ரூம் நேரம் நிற்க லைனே தேவை கிடையாது. இங்கே 1 ஹவர் ஜோம் பண்ணால் அங்கே 5 நிமிஷம் ஜோம் பண்ணால் அங்கே 500 ரூபா வரும். அப்புறமா உனக்கு தெரிஞ்சுக்கிறேன், கற்றுக் கொடுத்துனே இருக்கிறார் ஆண்டவர். அதுக்கப்புறம் தெரிஞ்சேன், கொஞ்ச நாள் போச்சு என்ன பண்ணாருன்னா, நீ எங்கேயும் போகிற வீட்டில் உட்காருங்க, வீட்டில் உட்கார வச்சு இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நான் யோசித்தேன், ஜனங்கள் போஷிக்கிறவர்ல அவர் தான் போஷிக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு ஜனங்களை வச்சு தான் போஷிக்கிறவர். ஆமென். ஆனால் அவரை பிடிச்சாதான் ஜனங்கள் என்ன பண்ணுவார், அவர் என்ன பண்ணுவார், மனசை பிடிப்பாருன்னு தெரிஞ்சு இப்போ அவர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். காலை ஜோர்ஸ்வா அவர் பிடிச்சாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது இந்த ஆவிக்குரிய மனுஷன் என்ன பண்ணுறான்னா அவரையே பிடிக்கிறான்.
அல்லேலூயா. அந்த மனுஷனை பார்த்து பைபிள் சொல்லுது, நம்ம அதே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இப்போ ரெண்டாவது ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், அந்த 2 மனுஷன் என்ன பண்றாங்க, அந்த 2 மனுஷன் வந்து விசுவாசத்தை என்ன பண்றாங்க, ஒன்று பார்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த காத்திருக்கிற நிழலை பார்க்கறாங்க. அந்த நிழல் போயிடுச்சு, எளிதாய் சுகந்தரிப்பன்னு சொல்ற அளவுக்கு இவங்க மாறிட்டாங்க. இவங்க யாருன்னா, இவங்களை பைபிள் சொல்லுது, இவங்க வேற ஒரு ஆவியா இருந்தாங்க. ஆமென், அல்லேலூயா. இப்போ நம்ம வேற ஒரு ஆவியா இல்லை, நம்மளும் ஆவியான ஒன்னா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. நான் பார்த்தால் அவர் பார்க்கிறார், அப்படிதானே? இசைக்கணும் பார்த்தாரு, நான் பார்த்தால் நீ பார்க்கிறீர்கள், நான் வாய் திறந்தால் நீ பேசு. பாருங்க, இப்போ ஒரு டைம் பழைய ஏற்பாடுனா ஆவியானவர் வருவார். ஆவியானவர் ஒன்று செய்யணும், திருவள்ளுவர் செய்யணும், யாருக்கும் சுகம் கொடுக்கணும்னா டக்குன்னு வருவார். ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, பொன்சல் மேலே இறங்கிட்டு அவர் சாதாரண மனுஷன் அசாதாரண மனுஷனை மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிடுவார் ஆவியானவர். அவர் தான் முடிஞ்சிட்டு அவர் வேற. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் எப்படின்னா, ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மளுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த ஆவிக்குரிய மனுஷனை பார்த்து இவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும், தரிசித்து நடவாமல். இப்போ பாருங்க, இப்போ நான் காணப்படாத நோக்கி இருக்கிறேன் நமக்கு. இப்போ இங்க சொல்றாரு, நீ யார் தெரியுமா, நீ ஆவிக்குரியவன், உன்னால விசுவாசி நடக்க முடியும். நீ தரிசித்து நடவாமல் விசுவாசி நட. தரிசித்து நடக்க வைக்கிறதுங்க இந்த மாம்சம். இந்த மாம்சம் தான் என்ன பண்ணுதுன்னா, தரிசிக்குது. இல்லையே நட, இதெல்லாம் வராத, இதெல்லாம் முடியாத, இதெல்லாம் செய்ய முடியாத, காசு இல்லையே, இதெல்லாம் மாம்சம் சொல்லுது. ஆனா ஆவி சொல்லுது, இல்ல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை போஷிப்பன்னு சொல்லியிருக்கிறாரு, உன்னை உடுக்கி வைப்பன்னு சொல்லியிருக்கிறாரு, உன் தேவையை சந்திப்பன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்ணணும், விசுவாசம் என்ன பண்ணும், சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னா விசுவாசமா கர்த்தர் ஆவிக்குரியவன். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த ஆவிக்குரியவன் எப்படி கொண்டு வரணுமா, எப்படி கொண்டு வரணுங்க, ஆசீர்வாதத்தை எப்படி கொண்டு வர போறீங்க? எல்லாமே ஆவியின் வடிவில் இருக்குது. ஆமென். சுகம் ஆவியின் வடிவில் இருக்குது, பொருளாதாரம் ஆவியின் வடிவில் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுடைய சொத்து நலன்கள் எல்லாம் ஆவியின் வடிவில் இருக்குது. அல்லேலூயா. எல்லாமே சரீர மண்டலத்தில் கொண்டு வரணும். ஒண்ணு விசுவாசம் மட்டும்தான். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ 2 பேர் நம்ம பார்த்தோம், இந்த 10 பேர் பார்க்கலாம். இந்த 10 பேருக்கு விசுவாசம் இருந்தா இல்லையாங்க? மோசே சொல்றது கேட்டாங்க, கேட்கலையா? கேட்டாங்க. மோசே சொல்றாரு, நீங்க போய் என்ன பண்றீங்கன்னா, அந்த தேசம் நல்ல தேசமோ கெட்ட தேசமோ, அது வளப்பமான தேசமோ இழப்பமான தேசமோ, நீங்க என்ன போய் பாருங்கன்னா, போய் பார்க்கறானுங்க. பாருங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் விசுவாசம் இருந்ததுங்க. சரி, இந்த விசுவாசம் ஏங்க குறைஞ்சு போச்சு? அந்த 10 பேருக்குள்ள இந்த விசுவாசம் ஏங்க குறைஞ்சு? யாரெல்லாம் படிச்சீங்க? அந்த ராட்சதங்களை பார்த்தோம்னு ஆச்சுங்க, விசுவாசம் குறைஞ்சிச்சாங்க. ஏங்க குறைஞ்சிச்சு விசுவாசம்? விசுவாசம் ஏங்க அவனுக்குள்ள குறைஞ்சிச்சு? விசுவாசம் பார்த்தாங்க, ஆனா பார்த்த உடனே குறைஞ்சிச்சா? பயம் வந்துச்சு. அல்லேலூயா. இப்போ இந்த பவுல் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, ஒருத்தனை பார்த்து பயந்திருக்கன பார்த்து நீ வந்து தரிசித்து நடவாமல் விசுவாசி நடனா எப்படிங்க நடப்பான்? இந்த பாஸ்டர் சொல்றாரு, அந்த வில்லியம்ஸ் பாஸ்டர் சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் விசுவாசம் சொல்றாரு. எப்படிங்க? ஆல்ரெடி பயமா இருக்குது, எப்படி கால் எடுத்து வைக்கிறது? விசுவாசத்தாங்க ஆண்டவர்கிட்ட வரும். விசுவாசத்துக்காக விசுவாசம் இருக்கிறதுனால தான் நாங்கள் பிரயத்தே வரோம். ஆனா ஒரு சூழ்நிலை என்னால கால் எடுத்து வைக்கும் போது என்னால விசுவாசிக்க முடியல, ஆல்ரெடி பயமா இருக்குது. இந்த பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் சண்டைனா விசுவாசிக்கிறாரு, என்னால முடியலையே. அல்லேலூயா. இப்போ நான் சொல்றது தப்புதான், ஏன்னா பயந்துக்கிற ஆளை பார்த்து விசுவாசிக்கணும், அவன் எப்படி விசுவாசிக்கணும்? அல்லேலூயா. அவங்க ஒரு பலவீன டாக்டர் சொல்றாங்க, இந்த பலவீன டாக்டரே என்னால முடியாதுன்றாங்க. இதை கேட்டவங்க உனக்கு பயம் வந்துச்சு, அவனை பார்த்து உனக்கு சுகமாயிடும் அப்படின்னு சொன்னா அவன் எப்படி விசுவாசிப்பான்? ஆல்ரெடி அவனுக்குள்ள நடக்குது. ஒரு வீடை கட்ட ஸ்டார்ட் பண்றான், அவனை பார்த்து சொல்ற நீ கட்டு,
உனக்கு ஆண்டவர் துணை இருப்பார், கொடுக்க உனக்கு நல்ல தேவையை சந்திப்பார் அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி அவனுக்குள்ள ஐயோ சூழ்நிலையை பார்க்குறான். கல் எல்லாம் ஆயிடுச்சு, மண் எல்லாம் ஆயிடுச்சு, ஐயோ என்ன பண்ணுறது, கொத்த நாளைக்கு இவ்வளோ கூலி ஆயிடுச்சு. அவன் சூழ்நிலையை பார்க்குறான், பயப்படுறானே. அவனை பார்த்து விசுவாசின்னு சொன்னா எப்படிங்க விசுவாசிப்பான்? அப்ப இந்த பாசு தாங்க பார்த்து என்ன பண்றாரு? யாரும் காசை வாங்கலங்க, இந்த மனுஷன் காசை கொடுக்க மாட்டான். எப்படிங்க வாடகை கட்டுறது? உன்னால வாடகை கட்ட முடியும், நீ விசுவாசா அப்படின்னு சொல்றாரு. எப்படிங்க? இதுவுமே இல்லையாங்க. வாடகை கட்டணத்தை பார்த்து தூக்கி போட்டுருவான். அவனை அவசரம் பார்க்கும்போதே பயம் வருது. இவர் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாரு, விசுவாசி கர்த்தர் ஒன்று செய்வார். எப்படிங்க எப்படிங்க இது? பைபிள் என்ன சொல்லுதுன்னா ரொம்ப ஈஸி. இன்னைக்கு தான் மெசேஜ். அந்த 10 பேருக்குள்ள என்ன இருந்ததுன்னா பயம் இருக்குது. அவன் விசுவாசம், ஆனால் பயந்துட்டான். எதை பார்த்து பயனா? ராட்சதெல்லாம் பார்த்து அவன் என்ன பண்ணான்னா அப்படியே மறந்து போயிடும். ஆனால் அவனுக்குள்ள அற்புதத்தெல்லாம் பார்த்த மனுஷன் தான் அவன். யாரு? 10 பேரும் அற்புதத்தை பார்த்த மனுஷன் தான் அவன். செங்கடலை பிறந்ததை பார்த்தான், மண்ணாவை பார்த்தான், கரியை பார்த்தான், காடையை பார்த்தான், மேக ஸ்தம்பத்தை பார்த்தான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பார்த்தவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. சடனா சொல்றான், ஆமா பாஸ்டர், நான் அதை செஞ்சேன் பாஸ்டர், இதெல்லாம் செஞ்சேன், நான் சொன்ன உன்னை சரியாச்சு, நான் இதை செஞ்சேன், அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சொன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, இதெல்லாம் பெரிய அற்புதம் தானே. அப்ப இதை என்னால செய்ய முடியல, இதை செய்ய முடியல, எனக்கு ஆல்ரெடி சூழ்நிலையை பார்க்கும்போது எனக்குள்ள பயமா இருக்குது. என்ன போய் நீங்க விசுவாசின்னு சொன்னா எப்படி பாஸ்டர் விசுவாசிக்கிறது? இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு. இப்ப அந்த 10 பேருக்கு ஆண்டவர் சொன்னாரு, ஆனா அவங்க கேட்கல. ஆனா இப்போ அப்படியே மறுபடியும் அதே பவுல் இந்த வார்த்தையை சொல்றாரு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால். ஆதலால் என்னதுங்க? முன்னாடி என்ன படிச்சோம்? இப்படி இருக்க. அப்ப எப்படி இருக்குன்னு நாளை பார்க்கணும். ஆதலால் வந்துச்சுன்னா நாளை எவ்வளவு சொல்லிட்டு ஆதலால். ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. இப்ப பாருங்க, இப்ப சொல்றாரு சுவிசேஷத்துக்கு யாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர் யார் என்று சொல்லுகிறான். பாருங்க, இப்போ சுவிசேஷன்றதுங்க, சுவிசேஷம் என்னதுங்க? நற்செய்தி. அல்லேலூயா. சுவிசேஷனா நற்செய்தி. நீ ரொம்ப கஷ்டத்தோட இருக்கிற, ஆண்டவர் சொன்னா நான் ஆசீர்வதிப்பேன். சாபத்தில் அப்படியே உடஞ்சி கீழே போற சூழ்நிலை இருக்குது. பலவீனத்தில் அப்படியே அவ்வளவுதான் முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சுகத்தையே வைப்பேன், உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன். இதெல்லாம் என்னதுங்க? நற்செய்தி. இப்ப அந்த நற்செய்தி இந்த சுவிசேஷத்தை என்ன பண்ணலையா? கீழ்ப்படியவில்லை. இந்த நற்செய்தி கீழ்ப்படிய முடியலங்க. கீழ்ப்படியறதுக்கு என்ன இருக்குதுன்னா, ஒரு காரியம் பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த நற்செய்தி நீ என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். என்ன பண்ண? நீ கீழ்ப்படியில்லானது. கீழ்ப்படியில்லானது விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். இந்த விசுவாசம் மட்டும் எனக்கு ரொம்ப, இதை மட்டும் சொல்லாதீங்க பாஸ்டர், ரொம்ப கஷ்டம். விசுவாசம் மட்டும் சொல்லாதீங்க, வேற எதுனா சொல்லணும். இது பைபிள் எங்க கொண்டு வந்ததுன்னா விசுவாசி. இது எப்படி விசுவாசிக்கிறது? டாக்டர் சொல்லிட்டாரு, அவர் பெரிய டாக்டரா இருக்கிற, அவர் சொல்லிட்டாரு என்கிட்ட காசு இல்லையே, எப்படி விசுவாசிக்கிறது? ஆனா பைபிள் சொல்றது, என் தழும்பு குணமானீர்கள். இது நற்செய்தி. ஆமென். இது விசுவாசிக்கிறதுக்கு அங்க யார் இல்ல, ஆள் இல்லையா? அப்படிதானே? வாசிமா. சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? எங்க மூலமா கேள்விப்பட்ட காரியங்களை, எங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சொல்றது கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. பாருங்க, ஊழியக்காரனுடைய தகுப்பு என்ன தெரியுமா? ஐயோ, நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் சாதிக்க வச்சாரு, ஆனா இதை சொன்னா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. எவ்வளவு பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சு சாகசம் பண்ணவே, இந்த சாகசத்தை சொன்னா கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. இப்போ இத பவுல் எப்படி சொல்றாருன்னா, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். இப்ப பவுல் சொல்றாரு, ஆல்ரெடி அவன் பைபிள் இருக்கான்.
அவன் பயந்ததுனால அவனால என்ன பண்ண முடியல, விசுவாசி நடக்க முடியலப்பா. இப்போ விசுவாசிக்காத இருக்கிற ஒரு மனுஷனை இப்போ நீ என்ன பண்ணனா, விசுவாசின்னு சொல்றதை விட நீ ஒண்ணு செய். அவனை பார்த்து நீ கேள்விப்படுன்னு சொல்லு. விசுவாசம் கேள்வினால நீ கேள்விப்படு. பாருங்க, இவனுக்கு 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, இவனுக்கு ஒருத்த பேச ஒருத்த கேட்டா, இன்னொருத்த கேட்டா, ஒருத்த சொல்றான் அவர் செங்கடல் பிளந்தார்ல, அவர் எரியோ, அவர் என்ன பண்ணாரு, செங்கடல் பிளந்தது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்ணாருன்னா மன்னாவை கொடுத்தாருல. ஆமா, நான் மன்னா கொடுத்தாருனா, அப்ப இதையும் கொடுப்பாரு அவரு. டேய், உன் கண்ணுல இருந்து தண்ணி வந்தது இல்ல, ஆமாடா தண்ணி வந்தது, ஆனா இதையும் கொடுப்பாரு. கேள்விப்படுறது, விசுவாச வார்த்தையில கேள்விப்படுறது. விசுவாசம் எப்படிங்க வரும்? எனக்கு ரொம்ப ஈஸிங்க. நீங்க டீமை மாத்துங்க. ஆவி விசுவாசம் வார்த்தைகளை பேசுற மாதிரி இல்லைங்க, நடக்காதுங்க, போயிடுச்சுங்க, முடிஞ்சிச்சுங்க, இனிமேல் வேலைக்கே வராதுங்க, மேலேயே வர மாட்டுங்க, அவ்வளவுதாங்க. டீமை மாத்துருங்க. நடக்காதுங்க, முடியாதுங்க, அவ்வளவுதாங்க. இந்த காலத்துல முடியாதுங்க, அந்த காலம் இந்த காலம் முடியாது. டீமை மாத்துருங்க. நீங்க அந்த டீம் யாருன்னா 10 பேர் டீம் மாத்துறீங்க. நீங்க செய்தினா தெரியுமா, டீமை மாத்துறீங்க. நீங்க டீமை மாத்தாம இருந்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியாது. அவங்க விசுவாசம் என்ன பண்ணுவான் பாருங்க. 10 பேர் விசுவாசமா தாங்க போனாங்க. அவனை போன ஒருத்தன் பார்த்தா மாதிரி, அவன் பேர் டேவிட் வச்சுக்க. டேவிட் பாடுறா, அவன் ஒருத்தர் ராட்சதர் இருக்கிறான்டா. ஆமாடா, டேய் அவன் நம்மளை பிடிச்சேன்னு என்ன பண்ணுவான், அவன் பிடிச்சாண்டா நம்ம செத்துருவோம்டா. அவன் என்ன பண்ணுவான், ஆமாடா செத்துருவோம்டா, அவன் பெரிய ஆளுதான். இப்போ இவனை கூட இருக்கிறவன் என்ன சொல்லிருந்தா, டேய் அவன் பெரிய ஆளா இருக்கிறான்டா, இவனோட பெரிய ஆளு அவன் யாரு பார்க்கணுன்றான், அவனையே ஆண்டவர் போட்டு உருட்டிட்டாங்க. சொல்லியிருந்தானா அவன் என்ன சொல்லியிருப்பான், ஆமாடா கரெக்ட் தான், அவனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைடா. அல்லேலூயா. இப்ப சொல்றாங்க ஆள் என்ன பண்ணுனா வேற மாதிரி சொல்லணும். விசுவாசத்துல சொன்னா சூப்பருங்க, உட்காந்து கதை கேட்கலாம். ஆனா அவன் என்ன பண்ணுவான், ஐயோ சின்ன கட்டி, ஒருவேளை கேன்சரா இருக்குமோ. அல்லேலூயா. நான் கூட போனேங்க. ஆனா போகும்போது என்ன பண்ணேன், போயினே இருந்து அவன் ஓட்டுறவங்களாம் கரெக்டா ஓட்டுறானுங்க, நம்மள மேலதான் வராங்க. டீம் மாத்துறீங்க. போகும்போதே பூனை குறுக்க வருங்க, எதுனா அவனா டீமை மாத்திருங்க. ஆமென். பூனை போது தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொன்னாங்க, டீம் மாத்திருங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ராகு காலம் எம்மங்கண்ட இல்லைங்க, 4 to 5 கரெக்டா வச்சிருங்க. டீமை மாத்திருங்க. அல்லேலூயா. பௌர்ணமி வந்துச்சுங்க, பார்த்துங்க, நைட்ல ஒரே போராட்டமா. டீமை மாத்திருங்க. அல்லேலூயா. பௌர்ணமி அந்த இடத்துல போனா நல்லா ஓடுங்க. அங்க ஒரு பிரேயர் நடக்குதுங்க, பௌர்ணமி பிரேயர். டீமை மாத்துங்க. பௌர்ணமி பிரேயர் நமக்கு கிடையாது, உலகத்தில் இருக்கிற விசுவாசி உள்ள வெளியே. அல்லேலூயா. அல்லேலூயா. டீமை மாத்தாதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தர் பேசி இன்னொருத்தங்கட சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா பெருசா பார்த்துட்டாங்க. இதை பார்த்தாங்க, எல்லாருடைய இருதயத்துக்குள்ளேயும் ஐயோ இவங்களுக்கு முடியாது, இவங்க எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி எல்லாருடைய விசுவாசமும் அப்படியே பயத்தினால மாறிடுச்சு. இப்போ பவுல் சொல்றாரு, இல்லப்பா நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசம் கேள்வியினால் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிங்க. இந்த கேள்வி அந்த வசனம் வாசிக்கணும், மாற்றி முடிச்சுட்டு அது போலாம். கேள்வி பாருங்க, கேள்வி என்ன பண்ணா தேவனுடைய பாருங்க. இது வந்து சொல்லப்பட்ட வார்த்தை, அடிக்கடி சொல்ற வார்த்தை. இது வந்து என்ன வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை. இது வந்து எழுதப்பட்ட வார்த்தை. இது வந்து மனுஷன் என்ன பண்றான், அச்சடிக்கிறான். எழுதப்பட்ட வார்த்தை இல்லைங்களா, லோகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரேமான்றது வந்து உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா ரேமாவா மாற்றுவார். இப்போ எப்படி சொல்றோம் பாருங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ பேதுரு பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க யார் தெரியுமா, நீங்க வந்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துன்னு
சொன்னோடனே அவனை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள்வதில்லை. எல்லாரும் சொன்னாங்க. எப்படின்னா அவர் யாருன்னா அவர் வந்து இயேசு. அவன் கேட்டான், இயேசு இயேசு இயேசுன்னு கேட்டான். கேட்டுனே இருக்கும் போது, அந்த இயேசுவை கேட்டுனே இருக்கும் போது, அந்த இயேசு செய்யற அற்புதத்தெல்லாம் பார்த்துனே இருக்கும் போது, ஒரு நாள் இவனுக்கே தெரியாது என்ன ஆகுதுன்னா, ரேமா உள்ள இருந்து வருது. அல்லேலூயா. இந்த ரேமா மாதிரி தான் ஆண்டு சொல்ற, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் மேற்கொள். இதுதான் என்னது? ரேமா. நீங்க கேட்கிற வார்த்தை என்னது? லோகஸ். நான் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி கர்த்தர் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். இது எல்லாமே உங்களுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. லோகஸ் போயிட்டே இருக்குது பாருங்க. இன்னைக்கு மெசேஜ் என்னது? வைப்பறவனை பார்த்து நீங்க விசுவாசமா இருக்குன்னா எப்படிங்க விசுவாசிப்பான்? என்ன அந்த பாஸ் எப்ப பார்த்தாலும் அவன் முடியல, அவனால முடியல, எப்ப பார்த்தாலும் விசுவாசி கடன் பிரச்சனை மாறிடும், வியாதி மாறிடும், எல்லாம் மாறிடும், நீ விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் கண்டம் பண்றாரு. என்ன பாஸ்டர் அவரு? அவனே ஆல்ரெடி பயத்தில் இருக்கிறானே. அல்லேலூயா. அவனுக்கு மெசேஜ். இப்போ அவன் என்ன பண்ணனா, எதை பண்ணணும்? என்ன பண்ணுமா? கேட்கணுமா? எதை கேட்கணும்? வசனத்தை என்ன பண்ணணும்? எந்த வசனத்தை? நல்லவே இருக்க மாட்டேன், நாசமாடி, இந்த வசனம்லாம் கேட்கக்கூடாது. நல்ல வார்த்தைகளை கேட்கணும். நீ நல்லா இருப்ப, நல்லா மேலே வருவ, கண்டிப்பா உன் பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப, மற்றவங்களுக்கு கொடுப்ப, நீ சுகதைரியா இருப்ப அப்படின்னு சொல்லி